வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்ரெட் டாஸ்க் பற்றின ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பிரச்சனை யாருக்கு யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணவ் அண்ட் தென் சத்யா. ஸோ தட் இவங்க 2 பேருக்கு நடந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு காம் டவுன் ஆகி இப்போ வந்ததுக்கப்புறம் தீபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராணவ் கூட்டு போய் சத்யா கிட்ட நிற்க வைக்கிறாரு. அருணும் கூட வராரு. ஸோ அருண் மேனேஜ்மெண்ட் டீம், மற்றவங்கலாம் ஸ்டூடெண்ட் டீம். ஸோ தட் தீபக் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு இப்போ அப்படின்னா, இவங்க 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிக்கிட்டாங்க இஷ்யூவை அப்படின்ற மாதிரி 2 பேரையும் கை கொடுக்க சொல்கிறாரு. ஸோ கை கொடுத்ததுக்கப்புறம் அருணும் அங்கே தான் நிற்கிறாரு. அருணுக்கு புரியவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கை கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, இவங்க ஆக்சுவலாக சண்டை போட்டிருக்காங்க, அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அருண் கேட்குறாரு என்ன ராணவ் அண்ட் தென் சத்யா கிட்ட. சத்யா சொல்கிறாரு, ஆமாம் என்னை பர்சனலாக எனக்கு ஹிட் ஆகிடுச்சு, அதனால் நான் கேரக்டர் விட்டு வெளியே பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன், அவனை இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டாஸ்கில் இருக்கிறத, அதாவது சீக்ரெட் டாஸ்கில் இருக்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமே போய்டும். அண்ட் தென் பிக் பாஸும் இந்த பர்டிகுலர் சீக்ரெட் டாஸ்க் பற்றி மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அருண் பார்த்திங்க அப்படின்னா, அருணுக்கு என்னென்னா ஓகே இங்கே ஏதோ சண்டை நடந்திருக்கு, அதுக்கு இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணுறாங்க. அருணும் பார்த்திங்கன்னா அதை நம்பிடுறாரு. ஸோ சத்யா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்னை பாடி ஷேம் பண்ணான், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அண்ட் தென் உங்கள் கேரக்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாரு. ஸோ அருண் ஸ்டில் லைக் இவங்க பிரச்சனை என்ன அப்படின்றத முழுசாக புரியல. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் இருக்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, சண்டை போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க, அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டரை அவங்க இருக்காங்க, மற்றவங்க சண்டை போடுறாங்களேலேருந்து கேரக்டர் விட்டு வெளியே வராமல் இருக்காங்க அப்படின்றத சொன்னார். விச் மீன்ஸ் செல்ஃபிஷாக நிறைய பேர் அவங்க டாஸ்க் படி அவங்களாவே இருக்காங்க அப்படின்றது லைக் ஜாக்லின்ட்டையும் சொன்னார், அண்ட் தென் இவங்ககிட்டையும் சொன்னார். ஸோ பாய்ஸ் டீம், அதாவது பாய்ஸ் டீம்ன்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கை மறைக்கணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் ஆக்ட் பண்ணாங்க. 2 பேரும் கை கொடுத்து சமாதானம் ஆகிற மாதிரி. பட் ஸ்டில் இன்னும் அருண் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமல், லைக் அவங்க இன்னும் சீக்ரெட் டாஸ்க் பற்றி தெரியாமல் இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்ரெட் டாஸ்கோட எண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அந்த பெரிய இஷ்யூவை எப்படி அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க அப்படின்றது தான். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் சீக்ரெட் டாஸ்கோட எண்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு சீக்ரெட் டாஸ்க் பற்றி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது நாளைக்கு எந்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.